வணக்க மக்களே, மேட் இன் கொரியாவுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கதையோடைய ஆரம்பத்திலே ப்ராசிக்யூட்டர் யாங்கோடைய வாய்ஸ் ஓவர் தான் போகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் போதைப் பொருள் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஆர்மி மெம்பர்ஸ்லாம் வாருக்கு போகும்போது அவங்களுக்கு பயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான போதைப் பொருளை உருவாக்குனாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே பயத்தை மறைக்கிறதுக்கு தான் போதைப் பொருள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அது மொத்தமாகவே மாறிடுச்சு. இப்போதைக்கு போதைப் பொருளுக்கு அதிக பேர் அடிமையாயிட்டாங்க. அந்த காலத்தில் அதை நல்லதுக்காக யூஸ் பண்ணாங்க, நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம பயத்தை மறைக்கணும்னு யூஸ் பண்ணாங்க. ஆனால் அதுவே இப்போ ஒரு மிகப்பெரிய பயமாக மாறி இருக்குன்னு யாங்கோடைய வாய்ஸ் ஓவரில் போக அப்படியே நமக்கு யாங் சின்ன பையனாக இருக்கும்போது நடந்த இன்சிடெண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யாங் சின்ன பையனாக இருக்காரு. அந்த சமயத்தில் அவங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வராரு. வரும்போது அவங்க அம்மாவை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மாவை போட்டு ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது சுத்தமாக யாங்குக்கு பிடிச்சிருந்துருக்காரு. ஆனால் ஒரு நாள் இவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவங்க அம்மாவை இவங்க அப்பாவே கொண்டு இருக்காரு. அதை பார்த்து யாங் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ளார இருந்த அவருடைய சிஸ்டரை இவர் பாதுகாப்பாக வச்சுருக்காரு. அதிக போதைப் பொருள் எடுத்ததுனால மென்டலி ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போதைக்கு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காரு. யாங்கோடைய அப்பா கிட்டத்தட்ட மென்டலாகவே மாறிட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல யாங்கோடைய அப்பா வந்து அவருடைய ஒய்ஃப் இன்னும் உயிரோடு இருக்கிறத தான் நம்புறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை அவர் மறந்துட்டாருன்னு தெரியுது. இது மூலியமாக அவருக்கு லைட்டாக அம்னீஷியாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நமக்கு அப்படியே காமிச்சிட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக யாங் அவருடைய சிஸ்டரை பார்க்க போகிறாரு. இவங்க பேர் ஹேயோன்னுன்றது. அவங்க டை ஃபேக்டரின்னு ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு அப்படியே யாங் கூட உட்காந்து பேசும்போது அந்த இடத்துல யாங் உன்னுடைய கிட்டார் வாசிக்கிறதுலாம் எப்படி போகுதுன்னு கேட்க, அவங்களுமே அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டால், எனக்கு அதெல்லாம் தெரியும், நீ எனக்காக கிட்டார் வாசின்னு அவங்க கிட்ட தர, சும்மா சொல்லக்கூடாது, அவங்க அழகாக தான் வாசிக்கிறாங்க. அதை பார்த்து யாங்குமே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹேயோனும் அந்த இடத்துல அழகாக கிட்டாரை வாசிக்க அதை பார்த்துட்டு அப்படியே யாங் அந்த இடத்த விட்டு வர ஆரம்பிக்கிறாரு. அப்படியே யாங் நம்ம போன எபிசோடோடைய ஆரம்பத்தில் இந்தமாரி 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஒருத்தவங்க கொலை பண்ணுற மாரி பார்த்தோமே, அதான் அந்த ட்ரக் டீலர்ஸ். அவங்கள கொலை பண்ண அமெரிக்கன்ஸ்க்கு ஏற்ற தண்டனையை இவர் தர மாரி காமிக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேருமே 2 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 3 உயிராக கன்சிடர் பண்ணுது. ஏன்னா இவங்க கொலை பண்ண லேடி அந்த சமயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதில் இவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் தரணும்னு சொல்ல, அதனால் அங்கே இருக்கக்கூடிய கொரிய மக்கள்லாம் சத்தம் போடுறாங்க. இதெல்லாம் யாங்குக்கு தான் பிரச்சனை ஆகிடுச்சு. ஏன்னா கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த சமயத்தில் நல்ல டீல் போகும். அதை பற்றி தான் சீஃப் அட்வைஸ் தந்துன்னு இருக்கேன். அது எதையுமே பெருசாக யாங் கேட்கல. நான் என்னுடைய ப்ராசிக்யூட்டர் வேலையை தான் பார்த்தேன். இதுக்கப்புறம் பேச எதுவும் கிடையாதுன்னு அந்த இடத்த விட்டு இவர் போயிட்டார். இன்னொரு பக்கம் நமக்கு பேக்கை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு டைரக்டர் ஹவாங் கூட பேசிக்கிட்டு இருப்பார். இந்த சமயத்தில் டைரக்டர் ஹவாங்க்குமே பேக் மஞ்சா கேங்கை டேக் கண்ட்ரோல் பண்ணி ட்ரக்ஸை ஜப்பானில் விற்க போகிறாருன்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதை பற்றி அவர் ஓப்பனாக கேட்காம ஆரம்பத்தில் சுற்றி வளைச்சு கேட்குறாரு. பேக்குமே அதை ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நீ என்னையை ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்க, என் கூட இருக்கிற நாய் என்னையை கடிக்கலாமான்ற மாரி அவர் துப்பாக்கி எடுத்து அப்படியே பேக்கை சுடுற மாரி வந்துடுறாரு. அந்த இடத்துல லைட்டாக பேக் பயப்படுற மாதிரி தான் தெரியுது. அப்படியே ஒரு பேக் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ திமிர் இருந்துச்சுன்னா, எனக்கு பின்னாடி நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துருந்துருப்ப, நீ இப்படி ஒன்று பண்ண போகிறனா இதை முன்னவே என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொன்னால் பேக் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இந்த வாட்டி பேக் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் தாங்க, நான் உங்களுக்கு எல்லா மாதமுமே 200 மில்லியன் கிட்ட பணம் தரேன்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் 200 மில்லியன் வானன்றது ரொம்ப பெருசு தான். இருந்தாலும் ஒரு ஜாப்பனீஸ் கரன்சியில் தரதா சொல்கிறாரு. ஏன்னா கொரியன் அமௌண்ட்டோட ஜாப்பனீஸ் கரன்சின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் ஒரு ஜாப்பனீஸ் கரன்சியில் இவருக்கு 200 மில்லியன் தரதா சொல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டைரக்டர் ஹவாங்மே அதை 300 மில்லியனாக மாற்றுன்ற மாதிரி சொல்லி அந்த இடத்த விட்டு பேக் அனுப்பேன். பேக்குமே இதெல்லாம் பண்ணது பியோன்னு தெரிஞ்சிச்சு. அதான் அவரை போய் திட்டினா, இந்த இடத்துல இருக்கிற பியோ என்ன சொல்கிறேன்னா, என் மேலே நீ கோவப்படாத, இல்லைனாலும் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டேன்னா, முன்னவே ப்ராசிக்யூட்டர் யாங் வந்து இந்தமாரி டைரக்டர் ஹவாங்க பார்த்துருக்காருன்னு சொன்னால், அதெல்லாம் விடு, எனக்கு வேறு ஒரு வேலையை நீ பண்ணணும், நான் இந்தமாரி சியாங்கை பார்க்கணும், அதுக்காக நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னால், பியோ அவ்வளோ சீக்கிரமாக சியாங்கை பார்த்துட முடியாது, நீ எதுக்கு சியாங்கை பார்க்கணும், ஒருவேளை இதை பற்றி டைரக்டர் ஹவாங் தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்ற மாரி சொல்ல, அது மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு பேக் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாரி அன்றைக்கி ராத்திரி பியோ அப்படியே சியாங்குக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை பேக் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அதுக்கு உங்களால் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொன்னால் இவருமே அதை பற்றி செக் பண்ணுறதா சொல்கிறாரு. அப்படியே இந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு ப்ராசிக்யூட்டர் யாங் பேக்கோடைய சிஸ்டரை ஃபாலோ பண்ணியிருப்பார். அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் பேக்கோடைய சிஸ்டரும் டேயிலும் டேட் பண்ணுற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதில் டேயில் சிகரெட் பிடிக்க வெளியே வந்த சமயத்தில் இவர் அப்படியே வந்து, நீ பேக்கோடைய சிஸ்டரை டேட் பண்ணுற விஷயம் பேக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா, சரி அதை பற்றி நான் இங்கே பேச வரல, இப்போதைக்கு நீ திரும்ப எனக்காக ஸ்பை வேலை பார்க்கணும், நீ முன்னவே பார்த்தல அதே வேலையை இப்போ பாரு, இப்போ அந்த கரன்சிலாம் எங்கே போக போகுது, இப்போதைக்கு பேக் ஜப்பானில் டீல் பண்ண போகிறான்ற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை பற்றி நீ இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல,
ஆனால் அது எதையுமே கேட்காம இந்த இடத்துல இருக்கிற டேயில் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் இன்றைக்கும் கேஸை ஜெயிக்க முடியாது, நீங்களாம் ப்ராசிக்யூட்டர்ஸ் நாயிங்கன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான இவரும் மூஞ்சில் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கம்பியை வச்சு நெருக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறான்னா, நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுக்கோ, இந்த டீலை ஒத்துக்கிட்டு தவிர உங்ககிட்ட வேறு முடிவு கிடையாதுன்னு அந்த இடத்த விட்டு இவருடைய ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்கு போனால் இவருக்கு பேக் கிட்டேருந்து கால் வருது. அதாவது பேக் இவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றாரு. அந்த இடத்துல பேக்மே அப்படியே நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல யாங்மே இது வரைக்கும் இவங்க கண்டுபிடிச்ச டீட்டெயிலாம் சொல்ல, அந்த இடத்துல இருக்கிற பேக் இதுக்கு முன்னாடியே இவர் ஜோ மஞ்சாவை ஃபிலிப்பைன்ஸில் கண்டுபிடிச்சதா டைரக்டர் ஹவாங் கிட்ட சொல்லியிருந்திருப்பார்ல, அந்த மொத்த விஷயங்களுமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட ப்ராசிக்யூட்டர் யாங்கும் இவன் என்னடா நம்ம போட்ட பீட்டை நம்மக்கிட்டே போடுறானுன்ற மாரி அந்த இடத்துல இவர்கிட்ட இருந்தும் எதனாச்சும் உண்மைகளை கறக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. திடீர்னு பேக் என்ன வச்சாருன்னு தெரியல. ப்ராசிக்யூட்டர் யாங்குடைய சிஸ்டர் உள்ளார எடுத்துறாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு உங்களுடைய சிஸ்டர் இருக்காங்களே, அவங்களுடைய கிட்டார் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார். அந்த கிட்டார் டீச்சர் நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு வந்தவரான். இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா, உங்கள் சிஸ்டருக்கும் பிரச்சனைன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட யாங்கோ ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தாலும் இப்போதைக்கு பேக்கோடைய ஃபேமிலியை இழுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் உங்கள் பிரதர் கீஹியோனை பற்றி கேள்விப்பட்டேன், இந்தமாரி அகாடமியிலே டாப் கிளாஸில் அவன் பாஸ் ஆகியிருக்கானமேன்ற மாரி பேச, அந்த இடத்துல பேக்கும் என்னுடைய ஃபேமிலி இழுக்காதீங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல ப்ராசிக்யூட்டர் யாங்கும் அதை தான் சொல்கிறாரு. உங்கள் ஃபேமிலி நான் மட்டும் உங்களுக்கு பெருசாகிடுச்சா, என் ஃபேமிலி எதுக்கு இழுக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் கேசிஐ எவ்வளோ கேவலமானவங்கன்னு தெரியுமா, ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்குள்ளார வந்து பக்கியே வச்சுருக்காங்க, ஒயர் டேப்பிங் பண்ணியிருக்காங்க, நீங்களாம் இப்படிப்பட்ட நாய்ங்க தான்ற மாரி திட்டி அனுப்பேன். ஆனால் இது எதுவுமே பெருசாக பேக் கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பேக் ஸ்ட்ரெயிட்டாக அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை காண்டாக்ட் பண்ணுறாரு. அந்த ஆள் மூலிமா ப்ராசிக்யூட்டர் யாங்குடைய சிஸ்டரை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவொடனே என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு பேக் சொல்ல, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த மெத்தெல்லாம் உருவாக்கிட்டாங்க. அதாவது அந்த போதைப்பொருள், அந்த போதைப்பொருளை எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த கேங்ஸ் உருவாக்கிட்டாங்க. இதை இப்போதைக்கு ஜப்பானில் டீல் பண்ண போகிறாங்க. ஆனால் கடைசியாக இந்தமாரி ஒரு ஆஃபர் விட்டு இருந்திருப்பார்ல ப்ராசிக்யூட்டர் யாங், அதுபடி இந்த இடத்துல இவர் டேயில் பார்க்க வர்றாரு. அந்த இடத்துல டேயிலும் எப்போ சரக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த சரக்கு ஜப்பானுக்கு போக போகுதுன்ற உண்மையுமே சொல்லிடுறாரு. அதுவும் முக்கியமாக அது ஒசாக்காவில் இருக்கிற இக்கடா கிளான் கிட்ட தான் அந்த மொத்த மெத்தியுமே சேல் பண்ண போகிற விஷயத்த சொல்ல, இதை கேட்ட ப்ராசிக்யூட்டர் யாங் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய குரூப்பை கூட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்தமாரி ஜப்பானுக்கு போகிறதுக்காக பிளெயின் டிக்கெட்டை அறிமுகப்படுத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இக்கடா கிளானை பற்றி செக்கும் பண்ண சொல்கிறாரு. சரி, இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய சிஸ்டருடைய கிட்டார் ஆர்டிஸ்டுக்கான ரிப்போர்ட்டை இவர் கேட்டிருந்திருப்பார். அதை செக் பண்ணி பார்த்தா அவருடைய ஸ்கூல் ரெக்கார்ட் மொத்தமே க்ளீனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி பெரிய டீட்டெயில்ஸ்லன்னு தெரிய வருது. இன்னொரு பக்கம் பேக் வந்து டைரக்டர் ஹவாங் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல பேக்குமே எப்போ சரக்கு கடத்த போகிறாங்க, அதை ஒசாக்காவில் விற்கிறது, இக்கடா கிளான் கிட்ட தருது, அந்த மொத்த உண்மையுமே இந்த இடத்துல பேக் சொல்கிறாரு. அது மொத்தத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிடும்ன்ற மாரி அந்த இடத்துல டைரக்டர் ஹவாங் கிட்ட சொல்ல, இதை கேட்ட ஹவாங் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் இவர் உள்ளார பியோவை கூப்பிட்றாரு. அந்த இடத்துல பியோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ இந்தமாரி பேக் கூட சேர்ந்து ஒசாக்காவுக்கு போன்ற மாரி பியோவை அனுப்புகிறாரு. அந்த சமயத்தில் இவர் இந்த இடத்த விட்டு பேக்கை ஏஞ்சி போக சொல்கிறாரு. சரின்னு பேக்மே போக, நீங்கள் எதுக்கு என்ன பேக் கூட ஒசாக்காவுக்கு அனுப்புறீங்கன்னு பியோ கேட்க, இவங்க இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்களே, இது மொத்தத்தையுமே ஒயர் டேப்பிங் பண்ணி பேக் வெளியே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுபடி இவர் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை எதுக்கு பேக் கூட அனுப்புகிறேன்னா, நீ பேக்கை பார்த்துக்கதா, திரும்ப எப்போ இந்த ஷிப் கொரியாவுக்கு வருதோ அந்த சமயத்தில் நீ பேக்கை பார்த்துக்கோன்னு என்னமோ ஒரு வார்த்தையை புகுர்க்கமாக சொல்கிறாரு. அதே விஷயத்தை பேக் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காரு. இது மூலியமாக பேக்கு ஒரு வேளை நம்மளை போட்டு தள்ள போகிறாங்களோன்னு கூட ஒரு எண்ணம் வர செய்யுது. இன்னொரு பக்கம் ஒசாக்காவில் இருக்கிற இக்கடா யூஜி காமிக்கிறாங்க. அவங்க சேர்மேன் கிட்ட போய் இன்னைக்கான பேலன்ஸ் ஷீட்டை காமிக்கிறாங்க. எல்லாத்தையுமே இவங்க ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க கொரியன் ஆட்கள் கூட டீல் பண்ணுற விஷயத்தையும் சேர்மேன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் சேர்மேன் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒன்றும் என்னுடைய சொந்தமான பொண்ணு கிடையாது, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, நான் என்றைக்குமே உன்னை என்னுடைய சொந்தமான பொண்ணு தான் பார்க்குறேன். இருந்தாலுமே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் உறுத்துது, நீ எப்படி இருந்தாலும் ஒரு கொரியன், அது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய சொந்த ரத்தம் கிடையாது, நீ இக்கடா கிளானையும் ஆள்றதுக்கு ஏற்ற பொண்ணு கிடையாதுன்னு கூடிய ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது. உனக்கான பவர், உனக்கான எபிலிட்டியை நீ தான் நிரூபிக்கணும், அது என்றைக்குமே மறந்துடாதுன்ற மாரி இவர் யூஜிக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தராரு. அது யூஜியுமே கேட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நமக்கு ப்ராசிக்யூட்டர் யாங்கையும் ஹேஜினையும் காமிக்கிறாங்க. அவங்க புதுசாக ஒரு ஹோட்டலை புக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, அந்த ஹோட்டலில் 2 ரூம் தான் புக் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இருக்கிறது ஒரு ரூம் தானே. அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸ்போன்னு சொல்லி தான் இவங்க கிட்ட விற்கவும் செய்கிறாங்க. இவங்களுக்கு வேறு வழி கிடையாது, இவங்க பட்ஜெட்டுக்கு
பூஜைக்கு தான் ஏற்ற மாரி இருக்குன்னு அந்த ரூமுக்கு போனால் அது ஒரு பல்லான ரூமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரூமுக்கு அதிக பேர் அந்த விஷயமாக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அங்கே இங்கேன்னு சத்தம் கேட்குது. அதுவே உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. அதே சமயத்தில் தான் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் மூலியமாக பேக் இப்போதைக்கு கொரியாவிலேருந்து ஜப்பானில் இருக்கிற ஒசாகாவுக்கு கிளம்பிட்டாருன்ற இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்க செய்யுது. அதுபடியே பேக் வந்து இக்கடா யூஜியை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மொத்த விஷயத்தையுமே தூரத்தில் இருந்தபடியே ஹேஜனும் ப்ராசிக்யூட்டர் யாங்குமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல எப்படி மெத்த வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான மெத்தட் தான். அதாவது ஃபிஷ்ஷுக்குள்ளார மெத்த வச்சு அது மூலியமாக தான் மற்றவங்களுக்கு விற்கிறாங்க. வெளியிருந்து பார்க்க ஃபிஷ் மார்க்கெட்டாக தெரியும், ஆனால் உள்ளார ஏகப்பட்ட கேவலமான வேலைகள் போகுது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இக்கடா கிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இக்கடா யூஜிக்கு தனியாக பேக் கிட்ட பேசணும். அதுக்காக இவங்க பேக்கை மட்டும் தனியாக கொரியா டவுனுக்கு கூட்டின்னு போகிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல தான் இக்கடா யூஜி வளர்ந்துருந்துருப்பாங்க. அதே சமயத்தில் பேக்கும் இதே இடத்துல தான் வளர்ந்துருந்துருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒசாகாவில் கொரியா டவுனில் தான் வளர்ந்துருக்காங்க. அதில் பேக்மே நான் உங்களை பார்த்த மாரி இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல யூஜுமே நீங்கள் என்னை பார்த்துருக்க வாய்ப்புகள் கிடையாது, நான் பிறந்ததுலேருந்தே கொரியா டவுனில் தான் வளர்ந்துருக்கேன்னு சொல்ல அந்த இடத்துல பேக்மே சின்ன வயசில் வந்ததாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் 19 வயசில் இவர் கொரியாவுக்கு போனாரா. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவும் இறந்த விஷயங்களாம் இக்கடா யூஜி கிட்ட ஷேர் பண்ண அந்த இடத்துல இதெல்லாம் இக்கடா யூஜி கேட்கறது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் சில விஷயங்களை தாய்வானிஸ்லேயும் பண்ணுறதா சொல்கிறாங்க. தாய்வானிஸில் இவங்களுக்கு சில ஆட்கள் இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் சில ரா மெட்டீரியல்ஸை இவங்க பேக்குமே தரமாரி சொல்கிறாங்க. அதில் பேக்குமே கேட்டு வச்சுக்கிறாரு. இந்த இடத்துல இப்போதைக்கு டீல் எல்லாமே நல்லா முடிஞ்சிருச்சு. அதில் இப்போதைக்கு இவங்க கொரியாவுக்கு வராங்க. முன்னவே டைரக்டர் ஹவாங் வந்து நீ இந்த மாதிரி பேக்கை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் பியோவை அனுப்பிச்சிருப்பாரு. அதில் பியோ பின்னாடி கன்னோட பேக் முன்னாடி வராரு. ஓப்பனாகவே பேக்கை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல பேக்கும் எதுக்கு பயப்படுற மாதிரியே தெரியல. பியோ ஒரு சின்ன லுக் கூட. அதுக்கப்புறம் இந்த ஷிப் ஸ்ட்ரைட்டாக கொரியாவுக்கு வந்துடுச்சு. பேக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த நம்ம காமிக்கிறேன். இப்போதைக்கு அந்த ஷிப்லேருந்து இறங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா பியோ தான். இது மொத்தத்தையுமே அங்கே இருக்கிற ப்ராசிக்யூஷன் குரூப்பும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிளான்ன்றது பேக்கை பிடிக்க தான். ஆனால் எதிர்பாராத வகையில் அந்த இடத்துக்கு டைரக்டர் ஹவாங் வராங்க. எதுக்கு இந்த இடத்துல டைரக்டர் ஹவாங் வராரு, பேக் எங்கன்னு கூடிய ஒரு சந்தேகத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா மற்ற ஆட்கள் கீழே இறங்க சொல்கிறாரு. டைரக்டர் ஹவாங்க இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாரு. இவர் மட்டும் தனியாக டைரக்டர் ஹவாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக அந்த இடத்துல டைரக்டர் ஹவாங் பியோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா நீ இதுக்கு மேலேருந்து அந்த மெட் பிஸ்னஸ் பார்த்துக்கோ, நீ ஜப்பான்காரன் கூட டீல் பண்ணு, அந்த மஞ்சா கேங்கையும் நீ எடுத்துக்கோன்றமே சொல்ல அதை கேட்டுக்கிட்டு தான் இவங்க போய்கிட்டு இருப்பாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த ப்ராசிக்யூட்டர் யாங்குடைய கார் நடுவில் மக்கார் பண்ணிவிடும். அதில் ஒரு பாதியிலே ஸ்ட்ரெக் ஆயிடுறாரு. இவங்க எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு புத்தா டெம்பிளுக்கு வராங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ஏகப்பட்ட பணம் டைரக்டர் ஹவாங்க்கு வருதில்ல, அந்த மொத்த பணத்தையுமே இந்த புத்தா டெம்பிள்குள்ளார் தான் ஒழிச்சு வைப்பார். அதுக்கு வெளியே பியோ காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. சரி நான் உள்ளார போய் இந்த பணத்தெல்லாம் வைக்கிறேன்ற மாரி அந்த புத்தா டெம்பிளில் ஒரு உண்டியல் இருக்குல்ல, அதில் பணத்தை வைக்கிற மாரி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன டோர் இருக்குது. அந்த டோரை நோக்கி இவர் போகிறாரு. அந்த டோருக்குள்ளார தான் எல்லா பணத்தையுமே சேர்த்து வச்சுருப்பாரு. திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பணமும் இல்லை. அதே சமயத்தில் பின்னாடி பேக் காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் பேக் சாகலன்னு தெரிய வருது. அந்த சமயத்தில் பேக்கும் இவருக்கும் ஒரு சண்டை ஏற்படுது. பேக் இந்த சமயத்தில் கன்னியத்தை தந்துருப்பார். அதில் சைலன்சர் போட்டதுனால வெளியே சத்தம் கேட்கல. அதில் சிம்பிளாகவே இந்த இடத்துல ஒரு டைரக்டர் ஹவாங்க டிஃபிக் பண்ணிடுறாரு. என்ன தான் கேசிஐஏ டைரக்டராக இருந்தாலும் ஒழுங்காக சண்டை போட தெரியலையே, சிம்பிளாகவே ஒரு பேக்கிட்ட தோற்று போக இந்த சமயத்தில் தான் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ப்ராசிக்யூட்டர் யாங் வந்திருப்பார்ல. ரொம்ப லேட்டாக தான் வராரு. ஏன்னா நடுவிலே கார் மக்கார் பண்ணிடுச்சு. அதில் எப்படியே ஓடியாந்து இந்த புத்தா டெம்பிளுக்கு வராரு. கடைசி அங்கே இருக்கிற சீக்ரெட் டோரையும் இவர் கண்டுபிடிச்சி அதுக்குள்ளார போகிறாரு. அதுக்குள்ளார போனால் எதிர்பாராதுக்குல அந்த இடத்துல டைரக்டர் ஹவாங் இறந்து போயிருக்காரு. அதை இவர் பார்த்துக்கிட்டு அப்படியே இருட்டில் என்னமோ ஒரு உருவம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. யாரும் அது இருட்டில்ன்ற மாரி இவருமே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போவார். அந்த இடத்துல பேக்மே ப்ராசிக்யூட்டர் யாங்க சுடலான்னு ஒரு ஸ்டேஜில் இருக்க திடீர்னு அந்த இடத்துல டைரக்டர் ஹவாங்கோடைய கை அசைய ஆரம்பிக்கும். டைரக்டர் ஹவாங்க்கு உயிர் இருக்குன்னு ப்ராசிக்யூட்டர் யாங்க்கு தெரிய வருது. அதில் ப்ராசிக்யூட்டர் யாங் என்ன பண்ணுறேன்னா நமக்கு ஆம்புலன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு கால் பண்ண போகிறாரு. இவர்கிட்ட ஃபோன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் அங்கே டெலிஃபோன் தேடின்னு இருக்காரு. அதே சமயத்தில் வெளியே ஒரு சின்ன சடங்கு நடந்திருக்கும். அதெல்லாம் யாங்குமே பார்த்துக்கிட்டு அப்படியே எப்படியோ டெலிஃபோனை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இவருமே கால் பண்ண செய்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்போது தான் கிடைச்ச சின்ன சமயத்தில் பேக் மொத்த டெம்பிளையுமே எரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு மொத்த பணத்தோட எஸ்கேப் ஆகிட்டான்னு தெரியுது. இதெல்லாம் பார்த்தேன் யாங் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அதை தண்ணி ஊற்றி அழைக்கலான்னு பார்த்தா அந்த நெருப்பு இன்னும் ஹையராக எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இருக்கிறது கொஞ்சம் தண்ணி, அதை வச்சு அதை அழைக்க முடியாது. அதே இடத்துல டைரக்டர் ஹவாங்குடைய சொல்லி முடிஞ்சு போயிடுது. இதோட இந்த எபிசோடையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் எதிர்பாராத ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது. இப்போது இக்கடா கிளானை சேர்ந்த சேர்மன் இக்கடாவுக்கு உடல்நல வேறு ரொம்ப மோசமாக இருக்குது. அதை எப்படி இக்கடா யூஜி டேக் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, இக்கடா கிளான் எப்படி இந்த ட்ரக்ஸ்குள்ளார வரப்போகிறாங்க, இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடக்க போகுது, இந்த ஸ்டோரி முழுக்கவே இப்படியே போயிடுமா, எப்படி இந்த 2 பேருமே இந்த மொத்த கொரியாவுடைய ஃப்யூச்சரை மாற்ற போகிறாங்க, அது மொத்தத்தையும் தான் நம்ம வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ஆஃப் த எபிசோட்ஸ் அந்த ட்ரக் டீலிங்கை பேசிக்கலாக வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 எபிசோடில் சீசன் 1 கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் சீசன் 2 நம்ம இந்த வருஷத்துலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தாலோ மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக திருத்திக்கலாம். இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னலாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.